பரம்பரைக்கே பெருமைப்பா. நீங்க 2 பேரும் போட்ட உழைப்பு அது நம்ம பரம்பரைக்கே பெருமா நீ விளையாடுறது அப்படின்ட்டு முத்து அம்மா சொல்றது கேட்கும்போது நம்மளுக்கே ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முத்து வந்ததுல இருந்தே யாரும் கேம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி முதல் நாள்ல இருந்தே கேமை பயங்கரமா விளையாண்டாரு. கேமோட புரிதல்ல 100% கப்புக்காக முனைப்பாதான் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி விளையாண்டாரு. அதுக்கப்புறம் இதை யாருக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா தன்னோட பேரண்ட்ஸ்க்கு தான், அதாவது எங்க அம்மாவுக்கு தான். கஷ்டப்பட்டு என்னை இப்படி வளர்த்தாங்க, அதாவது ஒரு சின்ன கிராமத்துல இருந்து வந்து இந்த அளவுக்கு நான் வர்றது காரணம்னா எங்க அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி சார் மேடையிலே பேசியிருப்பாரு. அதே மாதிரிதான் வந்து முத்துவோட அம்மாவும் நீ இப்படி விளையாடுறது எங்க பரம்பரைக்கே பயங்கரமா பெருமை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு முத்துவும் வந்து நானும் இந்த அளவுக்கு இருக்கிறது காரணம் எங்க அப்பா அம்மா தான் அப்படின்ட்டு அவங்க 2 சொல்றாங்க. முத்துக்கு அவங்க அப்பா அம்மா எப்படி வராங்கன்னா, முத்துக்கு பிக் பாஸ் வந்து ஃப்ரீ சொல்லி அவங்க அப்பா அம்மா வந்து ஸ்டோர் ரூம்ல இருந்து வராங்க. வந்தவொடனே 2 பேரும் ஹக் பண்ணி பயங்கரமா அழுகுறாங்க. இப்ப முத்து அழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில முத்து கண்ணுல இருந்தே கண்ணீர் வந்தது. நானும் அழுகக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். ஆனா இவ்வளவு நாள் கழிச்சு இவ்வளவு எமோஷனல் நீங்க ஃபீல் பண்ணும்போது எனக்கே வந்து தாங்க முடியல அந்த மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம முத்தோட பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, நீ இப்படி விளையாடுறது பரம்பரைக்கே பெருமை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே தான் இதுக்கு முன்னாடி வந்து அருண் அவங்க அப்பாவும் சொல்றாங்க, முத்து வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ், ரொம்ப சொந்தக்காரங்க, நாங்களாம் ஒரே ஊர்க்காரங்க அப்படின்ட்டு அருண் அப்பா வந்து சொல்றாங்க. சொல்ல போனா அருணும் முத்துவும் தூரத்து அண்ணன் தம்பிங்க மாதிரி தான். ஏன்னா நாங்க இவ்வளவு சின்ன கிராமத்துல இருந்து இந்த அளவுக்கு இங்க வரணும்னா எவ்வளவு கஷ்டம்னு முத்துவுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு முத்துவை பக்கத்துல வச்சே பேசினாப்ல. ஆனா முத்து ப்ரோமோல வந்து அருணை ஏதாவது செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, அது வந்து முத்துவுக்கு வந்து இப்படி பேசக்கூடாது, அதை வந்து இப்படி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு வந்து எக்ஸாம்பிள் தான் சொன்னாங்க. ஆனா அது நம்மளுக்கு வெளியில வந்து முத்துவை ஏதோ குறை சொல்ற மாதிரி வந்து இருந்தது அருண் அப்பா. ஆனா அருண் அப்பா வீட்டுக்குள்ள வந்து செம்ம சூப்பர், அவர் பேச்சாளரா அவர் வந்து வீட்டுக்குள்ள எல்லாத்துக்குமே அட்வைஸ் பண்ணாங்க. சௌந்தர்யாவுக்கு வந்து கியூட்னு சொல்றாங்க, தீபக் வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்றாங்க, அதே மாதிரி வந்து ஜாக்லின் வந்து ஆரம்பத்துல இருந்து சூப்பரா விளையாடுறாங்க அப்படின்ட்டு அருண் அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அருண் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்தான், இந்த இது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணாங்க. முக்கியமா அருண் வந்து அவங்க அம்மாட்ட லாஸ்ட் சீசன் டைட்டில் வின்னர் அர்ச்சனா எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா எப்பயுமே அர்ச்சனா பேரை யூஸ் பண்ணா சில டைம் மியூட் பண்ணுவாங்க, ஆனா இன்னைக்கு மியூட் பண்ணால. அதே மாதிரி உள்ள பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் முக்கியமா வந்து சேச்சி அன்சிதாவும் ஜெஃப்ரியும் வந்து ஹார்லி குயின் எப்படி இருக்காங்க அப்படின்ன உடனே அருண் அப்பா தெரியாத மாதிரி, எனக்கு அப்படி இல்ல யாரும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஆட் பண்றாங்க. அது அவங்க அம்மாட்ட கேளுங்கன்னா அவங்க அம்மா வந்து அவங்க நல்லா தான் இருக்காங்க, எல்லாம் டெய்லி பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அருண் அப்பா என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க அருண் எதை லைக் பண்ணாலும் வந்து நாங்க அதுக்கு வந்து 500% அவன் மேல நம்பிக்கை வச்சு ஓகே காமிச்சிருவோம். அதே மாதிரி தான் இந்த ஏஆர்னு ஒரு விஷயம் சொல்றீங்களே, அதாவது அர்ச்சனா மேட்டரையும் வந்து நான் ஓகே தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு தம்ஸ் அப் பண்ணுவாப்ல. உடனே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே பயங்கர குஷி ஆயிருவாங்க. முக்கியமா அருண் பயங்கரமா வைக்கப்படுவாரு. அதே மாதிரி வந்து அருண் அப்பா முத்து அருண் இடையில உள்ள பிரச்சனையை வந்து நாங்க வந்து அதை பெரிய விஷயம்லாம் இல்ல, இது ஒரு கேம், இந்த கேமுக்குள்ள வந்து அதெல்லாம் இருக்கிறது, அதை நாங்க பெரிய விஷயமா எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்மளுக்கு வர பார்க்கும்போது உள்ளுக்குள்ள போட்டியாளர்களோட அவங்க ஃபேமிலி வர்றவங்க இந்த பிக் பாஸ் நீட்டா கிளியரா புரிஞ்சு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. அதைத்தான் அருண் அப்பாவும் சொல்றாங்க, நீங்க எல்லாம் வந்து சரியா விளையாட முடிக்கீங்க, நான்லாம் உள்ள கூட்டம்னா அடிச்சு நொறுக்கி தம்சம் பண்ணிடுவேன் அப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தேனா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.